அழுக்குன்னா அந்த இடத்துல டஸ்ட் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, துடைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் பாருங்க. வேஸ்ட் ஒர்க் ஷாப்லாம் பயன்படுத்துவாங்க. காலையில் ஒர்க் ஷாப்பை தந்தோடே தம்பி அந்த வேஸ்ட் எடுறா, அதை எடுத்து தான் எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை எங்கே தூக்கி போடுவாங்கன்னு தெரியாது. அடுத்த நாள் காலை தான் திரும்ப தேடுவாங்க. அதை தேவைப்படும் போது மட்டும் தேடுவாங்க. உங்களை யாரெல்லாம் தேவைப்படும் போது மட்டும் உங்களை கூப்பிட்டு பயன்படுத்தி கொண்டு அந்த குப்பை அள்ளுறதுக்கு மட்டும், அந்த குப்பை கூட்டுறதுக்கு மட்டும், எதுலலாம் உங்களை இது குப்பை அள்ளுறது தான் லாய்க்கு, இது இதுக்குன்னு சொல்லி நம்மளை எந்த இடத்துல, குடும்பத்தில், உறவுகளில் எதில் உங்களை மட்டம் தட்டி வச்சுருக்காங்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. தேவைப்படும் போது மட்டும் கூப்பிட்டுக்கிறது. அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி கொஞ்சம் வந்துட்டு போகிறீங்களா, வேலை முடிஞ்ச பிறகு நல்லா இருக்கணும்னா அப்புறம் நான் கெட்டால் போய்ட்டேன்னு திருப்பி பேசுவாங்க. நம்மக்கிட்ட நல்லா பேச மாட்டாங்க. அப்படியா அப்படியா பேசுறதுக்கு ஒரு மாதிரி, நம்மகிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு. அதான் கட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேவைப்படும் போது மட்டும் கூப்பிட்டு உங்களை பயன்படுத்தி கொண்டு உதறி தள்ளுகிற, ஒதுக்கி வைக்கிற, புறம்பே தள்ளுகிற அந்த நபர்களுக்கு முன்பாக மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரு இந்த ஆளா, யாரு அந்த ஆளா அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் மேன்மையாக வைக்கப் போகிறார்.